ஹாய் வியூவர்ஸ், இன்னிலேருந்து மேஜர் டாபிக்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பர்சன்டேஜில் ஃபர்ஸ்ட் சம். ஓகேவா, எப்படி ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எ மேன் கேவ் 20% ப்ராப்பர்ட்டி டு his elder daughter, 40% of the remainder to the younger daughter and rest to his wife who received rupees 9,600. Calculate his total property. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து 20% ப்ராப்பர்ட்டியை எல்டர் டாட்டருக்கு கொடுக்குறாங்க. 40% ஆஃப் த ரிமைண்டர், இது டபுள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அதை வந்து எங்கள் டாட்டருக்கு கொடுக்குறாங்க. ரெஸ்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஹூ ரிசீவ்டு rupees 9,600. அப்போ நம்ம அசியூம் பண்ணிக்கணும் ஓவரால் ப்ராப்பர்ட்டி 100ன்னு. ஓகேவா, ஸோ 100ன்னு அசியூம் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா 20% வந்து எல்டர் டாட்டருக்கு 20% எல்டர் டாட்டருக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் 20ஆல் மைனஸ் பண்ணிடுங்க, 80. ஓகே, அடுத்தது எங்கர் டாட்டருக்கு 40% ஆஃப் த ரிமைண்டர். அப்போது எல்டர் டாட்டருக்கு கொடுத்தது போக பேலன்ஸ் 40% தான் எங்கர் டாட்டருக்கு. 40% ஆஃப் எங்கர் டாட்டர். அப்போது இதில் 40% கண்டுபிடிக்கணும்னா 80 × 40/100 கேன்சல் பண்ணால் 8 4s are 32. ஸோ 32. அப்போது இதிலேருந்து நான் இதை மைனஸ் பண்ண போகிறேன், 88. ஓகேவா, ஸோ ரெஸ்ட் டு ஹிஸ் ஒய்ஃப் ஹூ ரிசீவ்ட் rupees 9,600. பேலன்ஸ் ரெஸ்ட்னா இந்த 48% தான் உங்கள் ஒய்ஃப்க்கு கொடுக்குறாங்க. அதுக்கான அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்கிறாங்க, 9,600. ஸோ calculate is டோட்டல் ப்ராப்பர்ட்டி. டோட்டல் ப்ராப்பர்ட்டியை calculate பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போது 100க்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது நான் 100 எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 100க்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 9,600 × 100 டிவைடட் பை 48. இப்போ தான் வந்து நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போடுறேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் இப்படியே கேன்சல் பண்ணிடணும். 48 9,600 கேன்சல் பண்ணிடணும். 100 அப்படியே போகணும். எக்ஸ் மைண்ட் கால்குலேஷன்லேயே இது வந்துடணும். எக்ஸ் மட்டும் இங்கே இருக்கணும். இது டிவிசிபிளாக போகும், இது மல்டிபிளாக போகும். ஓகேவா, ஸோ இது கேன்சல் பண்ணால் 200ன்னு வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 20,000. அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் எழுதுனேன். எக்ஸாமில் நீங்கள் இப்படியெல்லாம் போட வேண்டாம். ஜஸ்ட்டு 100 அதில் 20 போச்சு அப்படின்னா 80, 32 40%னா 32 கால்குலேட் பண்ணி 48, 48க்கு 9,600. 9,600ல் 100 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ அப்படின்ட்டு நீங்கள் இந்த இத்தனோட இடத்துல போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே. A man spends 9% of his earning on house rent. If the monthly rent that he pays is rupees 2,700, what is monthly earnings? ஒருத்தவங்க வந்து 9% அவங்க ஹவுஸ் ரெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஓவரால் இன்கம்லேருந்து. ஸோ அப்போ அவங்க ஓவரால் இன்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 100ன்னு எடுப்பேன், அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்பெண்ட்ஸ் 9% ஃபார் house rent. 9% for house rent. ஓகே, ஸோ 9%க்கு 2,700 அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த மந்த்லி ரெண்ட் தட் he pays is rupees 2,700 அமௌண்ட்டில் சொல்லிட்டாங்க. அப்போது 100க்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ நான் இப்போ இப்படியே கேன்சல் பண்ணுறேன் உங்களுக்கு புரியறதுக்கு. 300 இதை மல்டிப்ளை பண்ணால் இது வந்து இங்கே மல்டிப்ளையில் போகும், ரைட்டா? ஸோ அப்போது 30,000. Next, in election 30% voted for X, whereas 60% of remaining voted for Y. All the remaining voted for Z. If the voter who voted for Z were 2016, what was the total number of voters? Okay. Question என்ன, 30% வந்து Xக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. 60% அந்த 30% போக பேலன்ஸ் இருக்கிறதுல 60% வந்து ஒய்க்கு ஓட் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் இருக்கிற எல்லாருமே இசட்க்கு ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ இசட்டோட வேல்யூ 2016 கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஓட்டர்ஸ் வந்து 100ன்னு கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ 50% ஓட்டட் ஃபார் எக்ஸ். ஸோ அப்போ 30ல் மைனஸ் பண்ணால் 70. இப்போது இதில் 60% ரிமைனிங் ஓட்டட் ஃபார் ஒய். ஸோ இதில் 60%, அப்போது 70 × 60/100
கேன்சல் பண்ணிவிடுவோம். 7 6 or 42. ஓகேவா? ஸோ 42 நான் இங்கே போட்டுப்பேன். இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 28. ஸோ இஃப் த voter who voted all the remaining voted for Z. ஸோ பேலன்ஸ் எல்லாருமே இசட்னு சொல்கிறாங்க. அப்போ 28% வந்து இசட்டு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ அப்போ இசட்டோட வேல்யூ என்ன? 28 2016. வாட் வாஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் voters? டோட்டல் கேட்டிருக்காங்க 100. சப்போஸ் இந்த இடத்துல எக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 30 கண்டுபிடிப்பீங்க. ஒய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 42க்கு கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஓவரால் ஓட்டிங் கண்டுபிடிக்கணும். என்னோட கொஸ்டின் வந்து வாட் வாஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் voters? ஸோ நான் 100 மட்டும் கண்டுபிடிக்கிறேன். சப்போஸ் வாட் வாஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் voter ஃபார் எக்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 13 கண்டுபிடிப்பீங்க. வாட் வாஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் voter ஃபார் ஒய்ன்னு கேட்டிருந்தா 42 கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரியா? இது கேன்சல் பண்ணுறேன். இது 50, இது 14. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அகெயின் 2 டேபிளில் இது கேன்சல் பண்ணுறேன். இது 7, இது 25. இதையும் 7 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 288. ஸோ அப்போது எக்ஸ் பிகம்ஸ் 288 into 25. ஓகேவா? 288 into 25. இதுக்கு நமக்கு மல்டிப்ளிகேஷன் தெரியும். 8 into 5 40. ஸோ 4 remaining plus 8 5s are 40 plus 8 2s are 16. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 60. 6 remaining plus 5 2s are 10 plus 8 2s are 16. ஸோ 16 இங்கே ஒரு 16 32. அப்போ 2 3 remaining. 2 2s are 4 7. 7200 is the answer. ஓகேவா? நெக்ஸ்ட், Mohan's salary was reduced by 20%. Ahine's reduced salary was increased by 20%. Find out his loss in percentage. Loss கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒருத்தவனோட salary 20% reduce ஆகுது. அகெயின் அவனோட salary 20% increase ஆகுது. ஸோ அப்போ அவனோட லாஸ் பர்சன்டேஜ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சம்டைம்ஸ் உங்கள் கொஸ்டின் எப்படி இருக்குன்னா ஃபைண்ட் அவுட் லாஸ் ஆர் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு இருக்கும். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி அது லாஸாக ப்ராஃபிட்டான்னு செக் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓவரால் மோகன் சேலரி, ஓவரால் சேலரியை நான் 100ன்னு கன்சிடர் பண்ணிப்பேன். ரெட்யூஸ்டு பை 20%. ஸோ ரெட்யூஸ்டு 20%, ரைட்? ஸோ அப்போ ரெட்யூஸ்டுனா மைனஸ் பண்ணுறேன் 80. அடுத்தது அகெயின் இஸ் ரெட்யூஸ்டு சேலரி வாஸ் இன்க்ரீஸ்டு. அதாவது ரெட்யூஸ் ஆன சேலரி தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இன்க்ரீஸ்டு பை 20%. இன்க்ரீஸ்டு பை 20%. 80 into 20 by 100. ஏன்னா 80க்கு 20% நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஸோ 8 2s are 16. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணேன், இன்க்ரீஸ்னால ப்ளஸ் பண்ணும் 96. இப்போது 100யும் 96யும் நான் கம்பேர் பண்ணுவேன். 100ம் 96ம் கம்பேர் பண்ணால் என்ன வரும்? 100 minus 96 4. அதாவது ஓவரால் 100 அதை விட கம்மியாக இருக்குது. அப்போ 4% வந்து லாஸு. 4% 100 minus 96 4% லாஸு. சப்போஸ் என்னோடய ஆன்சர் இங்கே வந்து சப்போஸ் 106ன்னு வருது. 100 minus 106னா 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இது ப்ராஃபிட்னு அர்த்தம். ஓகேவா? எக்ஸாமினேஷன் இட் இஸ் ரெக்வயர்ட் டு கெட் 40% ஆஃப் அக்ரிகேட் மார்க்ஸ் டு பாஸ். 40% எடுத்தால் பாஸு. பட் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் 261 மார்க்ஸ் அண்ட் இட்ஸ் டிக்ளேர்ட் ஃபெயில் பை 4%. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 261 மார்க்ஸ் எடுத்திருக்கான், அவன் 4%னால ஃபெயில் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரெக்வயர்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ? required pass percentage 40. student failed by 4%. அப்போது அவன் 36%க்கு 261 மார்க்கு எடுத்திருப்பான். ஓகேவா? ஏன்னா அவன் மார்க் 261 எடுத்துட்டான். பட் 4%னால அவன் ஃபெயில் ஆயிருக்கான். அப்போ 40ல் 4 மைனஸ் பண்ணால் 36. ஸோ 36 261. என்ன கேட்டிருக்காங்க? வாட் ஆர் த மேக்ஸிமம் அக்ரிகேட் மார்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கெட். அப்போ அந்த எக்ஸாமில் ஓவரால் மார்க் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 100 எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 261 into 100 by 36. இதை கேன்சல் 7.25 வரும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணோன்னா 7.25 வரும். 7.25 into 100 அப்படின்னா 725. ஸோ ஓவரால் மார்க் வந்து 725. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு கிளாஸில் இன்னும் பர்சன்டேஜ் வந்து 6th 7th 8th 9th 10th நான் பேஜ் வைஸ் கொடுத்துருக்கேன்ல, அதில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் எடுத்து சால்வ் பண்ணலாம். இது சும்மா பேசிக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன், இதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம புக்ஸில் இருக்கிறத எடுத்து சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதுலேயும் இதே மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.